Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஆரோக்கியமான முறையில பேரிச்சம்பழத்தையும் கேரட்டும் வச்சு கேக் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு செஞ்சிருக்கிற கேக்ல பாத்தீங்கன்னா முட்டை, மைதா மாவு, வெள்ளை சக்கரை இதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. இன்னைக்கு செஞ்சிருக்கிற மெத்தட்ல சரியான அளவுப்படி செஞ்சீங்க அப்படினா செய்யிறதுக்கும் ஈஸியா இருக்கும், சாப்பிடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி கேக் வந்து நான் 2 மெத்தட்லையுமே செஞ்சு காட்ட போகிறேன். அவனில் வந்து கேக் வச்சு நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி வரும், அடுப்பில் வந்து குக்கரில் வச்சு பேக் பண்ணால் எந்த மாதிரி வரும், அந்த மாதிரி 2 மெத்தட்லையும் பார்க்க போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கேக் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். கடைகளில் நாட்டு சக்கரை சுத்தப்படுத்தினது கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இருக்குது அப்படின்னா 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா 1/3 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கார்ன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த வாசனை இல்லாத எண்ணெய் இருக்குதோ அதை சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நல்லா 1 கப் அளவுக்கு பட்டர் மில்க்னு சொல்லுவாங்க. பட்டர் மில்க் ஒன்றும் இல்லை, 1/2 கப் அளவுக்கு தயிரில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு 1 கப்பு கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த பால் சம்மந்தமானது அலர்ஜி அப்படின்னா 2 முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம விஸ்க் வச்சுருப்போம், இல்லை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருந்திங்கன்னா அதில் வந்து அந்த சர்க்கரை இந்த கலவையோடு நல்லா கரைஞ்சி வர மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி நிறம் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து சொல்ல போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ட் மிக்ஸ் வந்து நம்ம சலிச்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கூடவே வந்து சல்லடை சலிக்கிறதுக்கு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சிங்கன்னா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் கடையில் வாங்கினது அப்படி இல்லைன்னா வீட்டில் அரைச்சது எது வேணால் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு நீங்கள் மெஷரிங் கப்பில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். அந்த 1/2 கப்பு வந்து நல்லா தலையை தட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதிலேயே வந்து ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அப்படி அதாவது வந்து 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த மாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சலிச்சு எடுத்துக்குவோம். பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை கட்டாயம் நீங்கள் நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா தான் கேக் பேக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். நம்ம இப்போ சலிச்ச மாவை ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கரைசலில் இதை சேர்த்துக்கலாம். மொத்தமாகவே எடுத்தோன்னே எல்லா மாவையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை வந்து ஒரு பக்கமாக, இதுக்கு பேர் வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கேக் மிக்ஸை வந்து கலந்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இருந்த அந்த இதில் நம்ம மாவு கலந்ததுக்கப்புறமா இவ்வளோ கெட்டியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தண்ணி தான் சேர்த்துக்க போகிறேன். முதல்ல வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். திரும்ப நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா திரும்ப கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கன்சிஸ்டன்சி சொல்கிறேன் உங்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா வாங்குகிற மாவை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து எடுத்தாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தொரன்னு ஊற்றலை, ரொம்ப கெட்டியாகவும் தொப்புன்னு உழுல. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கேக் வந்து நல்லா மாய்ஸ்சராக நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா கேக்கு நீங்கள் உடைக்கிறப்ப பொலன்னு உதிர்ந்து வந்துடும். கெட்டியாக பிசைஞ்சு வச்சிங்க அப்படின்னா ஹார்டாக இருக்கும் கேக்கு. அதனால் மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்தது வந்து நம்ம கேக்குக்கு டேட்ஸும் கேரட்டும் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு நீங்கள் வந்து பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதிலே வந்து நல்ல ஒரு பெரிய கேரட்டாக 1 கேரட்டை துருவினது 1/2 கப் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம ஏற்கனவே கேக் மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம்ல, அதில் வந்து இதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இதிலே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சினமன் பவுடர், அதாவது வீட்டில் பட்டை இருக்கும் பார்த்திங்களா, அந்த பட்டையை நல்லா பொடிச்சது 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வாசனை பிடிக்காது அப்படின்னா 2 ஏலக்காவை பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ இது கலந்ததுக்கு அப்புறமா கேக் மிக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் இதே மாதிரி மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த கேக் மிக்ஸை வந்து நம்ம பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 9 இன்ச்சுக்கு உள்ள இந்த பேக்கிங் மோல்டு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து கேக் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக உருக்கின வெண்ணெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் அதை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. கீழ்ப்பக்கம் சைடில் ரெண்டுமே தடவி இருக்கிறேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ச்மெண்ட் ஷீட் வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சமாக மாவை போட்டு டஸ்ட் பண்ணி இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை வந்து கொட்டிடலாம். நான் சைடில் அந்த மாதிரி தான் டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பேக்கிங் ட்ரேயில் வந்து நம்மளோட கேக் மிக்ஸை வந்து போட்டுக்கலாம். இப்போ மாவை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்து அப்படின்னா பேக் பண்ணுறப்ப சரியாக வராது. அதனால் நல்லா டேப் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டாந்தாச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா அவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி குக்கர்லேயும் நம்ம கேக் பேக் பண்ணுறப்ப எப்படி டெக்ஸ்சர் வருதுன்னு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக இதே அளவுக்கு கேக் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு 8 இன்ச் சர்க்கிள் உள்ள பேக்கிங் ட்ரேயில் வந்து நான் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குக்கரில் தானே பேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களோட பேக்கிங் ட்ரே இந்த மாதிரி ரொம்ப டீப்பாக இருந்துச்சு அப்படின்னா 2 தடவையாக போட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட கேக் வந்து கருகி போயிடும். ஸோ இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கிறப்ப ஒரு 1/4 மாவு ஊற்றுனீங்க அப்படின்னா 1/2 உங்களுக்கு பேக் பண்ணி வந்துடும். சப்போஸ் உங்களோட ட்ரே இந்த அளவுக்கு இருந்தாலும் இதுலேயும் வந்து 2ஆக வந்து முதல்ல 1/4 ஊற்றி பேக் பண்ணதுக்கப்புறமா அடுத்த பாதியை ஊற்றி நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்லா அகலமான ட்ரேவாக நான் வந்து அகலமான சட்டியில் வைக்கிறதுனால நல்லா பெருசாக இல்லாமல் மெல்லிஸாக இந்த மாதிரி ஒரு ட்ரே வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இப்போ இதை வந்து நம்ம பெரிய குக்கர்லேயோ இல்லை பெரிய கடாயிலே வச்சு ஒரே தடவையே நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் கொஞ்சமாக டேபிள் சால்ட்டு போட்டிருக்கிறேன். ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு போட்டுறக்கூடாது, பொடி உப்பு தான் போடணும். அப்படி இல்லைன்னா மணல் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சுட்டு மூடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த டியூப்பு வைக்கக்கூடாது. அதே மாதிரி மேலே வந்து ப்ரெஷரும் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா டைட்டாக மூடிட்டால் போதும். அப்படி இல்லை அப்படின்னா மேலே ஒரு தட்டு வச்சு மேலே ஒரு வெயிட்டு கூட வச்சுக்கலாம். அதுவும் நான் சரியாக வரும். உங்கள்கிட்ட குக்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய அகலமான கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக நம்மளோட குக்கரில் வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ப்ரீஹீட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம கேக்கை வந்து பேக் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வராது. இப்போ இதில் வந்து கொஞ்சம் பொறுமையாக அந்த பேக்கிங் ட்ரேவை உள்ளே வச்சிடலாம். பார்த்து அந்த குக்கரோ இல்லை கடாயோ வந்து நல்ல சூடாக இருக்கும். வச்சுட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டியூபோ மேலே வந்து ப்ரெஷரோ வைக்காமல் மிதமான தீயில் 30லேருந்து 45 நிமிஷம் இந்த கேக் வந்து பேக் ஆகும். ஒரு 25லேருந்து 30 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள். சப்போஸ் பேக் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வச்சுருக்கிற இந்த ட்ரே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும். இந்த பேக்கிங் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரேவை பொறுத்து முன்ன பின்ன மாறும். நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. தீயும் பார்த்தீங்க அப்படின்னா நிதானமான தீயில் தான் வைக்கணும். ரொம்ப இந்த மாதிரி கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹை ஃப்ளேமையும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே பேக் ஆகட்டும். இப்போ அடுத்தது வந்து ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன். அதாவது 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டு 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்ம கேக் ட்ரேவை உள்ளே வச்சுட்டு கரெக்டாக ஒரு 40 நிமிஷத்துக்கு டைமர் செட் பண்ணியிருக்கிறேன். 40 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 நிமிஷத்தில் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து மேலே லைட்டாக வந்து உலர் திராட்சை இருக்கும் இல்லையா, அதை வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க. இப்போ 30 நிமிஷத்தில் திரும்ப ஒரு தடவை பார்த்துருக்கேன். மாவு வந்து வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக் வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். அது வந்து நல்லா வெந்துருச்சா அப்படின்ட்டு. இன்னுமே மாவாக தான் இருக்குது. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் வேகலை. நிறைய பேர் போன தடவை ரவா கேக் பண்ணப்போ மேலே வெள்ளையாக இல்லாமல் நல்லா ப்ரௌனாக இருக்கிறதுக்கு டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறப்ப லைட்டாக அந்த மாதிரி பட்டர் வந்து மேலே ப்ரஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வெள்ளையாக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வரும். இப்போ திரும்ப மூடி வச்சுட்டு மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா கேக் ரெடி ஆகிடும். இப்போ 5 நிமிஷத்தில் கேக் ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்துட்டேன். நல்ல சூப்பரான கலரில் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்தோன்னா பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து லைட்டாக வந்து மேலே வந்து வெண்ணெயை தடவிக்கலாம். தடவிட்டு நம்ம சூடோடு கட் பண்ண வேணாம். இதை வந்து நல்ல ஒரு சுத்தமான டவலில் மூடி வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவனில் வச்சுருந்ததும் ரெடி ஆகிடுச்சு. அவனில் வச்சது பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி இருக்கும். இதுலேயும் லைட்டாக வந்து நம்ம பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஆறுனது பார்த்திங்கன்னா காலையில் செஞ்சேன். சாயங்காலம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக இப்போ கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். முதல்ல வந்து அவனில் இருந்து எடுத்ததை வந்து கட் பண்ணுறேன். நல்லா ஷார்ப்பாக இருக்க கத்தியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக மாய்ஸ்சராக
ரொம்ப ஒரு ஹெல்த்தியான முறையில் நம்மளோட கேரட் பேரிச்சம்பழம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் எடுத்ததையும் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு அது டெக்ஸ்சர் தெரியணும் பார்த்தீங்களா. இது வந்து லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கம்பேரிட்டிவ் நம்ம வந்து அவனில் வைக்கிறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு. நம்மளோட கேரட் பேரிச்சம்பழம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த கேக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.